சிவகங்கை மாவட்டத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி 12 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தினார். திருபுவனம் அருகே போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இது தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை தொடங்கியுள்ளார். திருபுவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் வைத்து திருபுவனம் ஏடிஎஸ்பி சுகுமாரிடம் நீதிபதி தீவிர விசாரணை நடத்தினார். மேலும் தனிப்படை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ பதிவு செய்த கோவில் பணியாளர் சதீஸ்வரன், மணப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் அலுவலக உதவியாளர் பெரியசாமி, உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக்வேல், அஜித்குமாரோடு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கோவில் பாதுகாவலர்கள் பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோயில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன், அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஷ்குமார் ஆகியோரிடமும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். காலை 10:45 மணிக்கு தொடங்கிய விசாரணை இரவு 11 மணியையும் தாண்டி நீடித்தது. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் கூட்டுறவு பால் சங்கத்தில் மாதம் 30,000 ரூபாய் ஊதியம் கொண்ட தொழில்நுட்ப பணிக்கான பணி நியமன ஆணையை நவீன்குமாருக்கு அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் வழங்கினார். மேலும் தேடி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட இடத்தில் 3 சென்ட் பரப்பளவில் அஜித்குமாரின் தாயாருக்கு வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையை வழங்கியிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது குடும்பத்தினரிடம் செல்போன் வாயிலாக ஆறுதல் கூறினார். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. அதனால நாங்கள் உங்களுக்கு முழு துணையா இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்திருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும். ஏன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே இல்லாம சிறப்பு படை தனிப்படையை ஏன் கொண்டு வந்தீங்க? யார் அழுத்தம் கொடுத்தது? யார் உத்தரவு கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் நியாயமான முறையில் முதலமைச்சர் வழக்கை சிபிஐக்கு மாற்றியுள்ளதாக கூறினார். இதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.